அறியாதவரை பாவமாக்கினார். பாவமே அறியாதவர், பாவமே செய்யாதவர், பாவமே அறியாதவர், பாவமே செய்யாதவர், பாதகன் போல் தொங்கினார், பாவி என்னை ரட்சிக்க வழிந்தோடிய இரத்தங்களால் வாழ்வு எனக்கு தந்து விட்டார். வழிந்தோடிய இரத்தங்களால் வாழ்வு எனக்கு தந்து விட்டார். வாழ்வு எனக்கு தந்து விட்டார். வாழ்வு எனக்கு தந்து விட்டார். அதோ என் இயேசு இரத்த வெள்ளத்தில் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவரை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். என் பாவ சாபங்களால் நொறுக்கப்பட்டார் இயேசு. நான் செய்த துரோகங்களால் உடைக்கப்பட்டார் இயேசு. நம்முடைய பாவங்கள் நிமித்தம் என் பாவ சாபங்களால் நொறுக்கப்பட்டார் இயேசு. நான் செய்த துரோகங்களால் உடைக்கப்பட்டார் இயேசு. சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டார், காயங்களால் கதறி நின்றார். சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டார், காயங்களால் கதறி நின்றார். காயங்களால் கதறி நின்றார். காயங்களால் கதறி நின்றார். அதோ என் இயேசு இரத்த வெள்ளத்தில். அங்கே அவருக்கு முள்முடியினால் ஒரு முடியை பின்னி அவரை தலையிலே சூடி கோலினால் அடித்தார்கள். அவருக்கு ஒரு இரத்தாம்பர சிவப்பங்கியை உடுத்தி முகத்திலே குட்டி, உன்னை அடித்தவன் யார் என்று சொல்லி அவமானப்படுத்தினார்கள். யூதராஜ சிங்கமாய் நிற்க வேண்டியவர் அவமான சேதமாய் அடிமையின் கோலமாய் பரியாசம் பண்ணப்படுகிறார். முள்மூடி ஏற்றுக் கொண்டார், கோலினால் அடிக்கப்பட்டார். முள்மூடி ஏற்றுக் கொண்டார், கோலினால் அடிக்கப்பட்டார். கொடூர ஆணிகளால் கோரமாய் துளைக்கப்பட்டார். அவருடைய முதுகை படைசால்கள் உழுகிறவன் நிலம் போல உழுதார்கள்.
அவருடைய எலும்புகள் எல்லாம் என்னலாம் உமிழப்பட்டார், அவர் முகத்தில் சிதைக்கப்பட்டார், அவர் உடலில் உமிழப்பட்டார், அவர் முகத்தில் சிதைக்கப்பட்டார், அவர் உடலில். யாருக்காக? அதோ என் நேசு இரத்த வெள்ளத்தில் தொங்கினார் சிலுவையில், எந்தன் பாவங்கள் போக்கிடவே. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவருடைய பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது மரித்தார், உயிர்த்தெழுந்தார், நம்பிக்கை நமக்கு தந்தார். மரித்தார், உயிர்த்தெழுந்தார், நம்பிக்கை நமக்கு தந்தார். வருத்தங்களால் தவிப்போர் வாருங்கள் இயேசுவிடம். வருத்தங்களால் தவிப்பார், துக்கம், துயரம் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். வருத்தங்களால் தவிப்போர் வாருங்கள் இயேசுவிடம். இயேசுவை அன்றி மீட்பு இல்லை, அவரை அன்றி வாழ்வு இல்லை. இயேசுவை அன்றி மீட்பு இல்லை, அவரை அன்றி வாழ்வு இல்லை. இயேசுவை அன்றி வாழ்வு இல்லை, இயேசுவை அன்றி வாழ்வு இல்லை. அதோ என் நேசர் இரத்த வெள்ளத்தில் தொங்கினார் சிலுவையில், எந்தன் பாவங்கள் போக்கிடவே. அதோ என் இயேசு இரத்த வெள்ளத்தில். ஆண்டவரே, பாடல்களை கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த இரத்த வெள்ளத்திலே எவ்வளவு கொடூரமான சூழ்நிலையில அவர் தூங்கினார். ஒரு பக்கம் ஜனங்களுடைய இகழ்வு, இன்னொரு பக்கம் அவருடைய சரீரத்துல உண்டான வேதனைகள். எவ்வளவு காரியங்களை மனதளவிலும் சரீர அளவிலும் சுமந்து கொண்டு அவர் அந்த சிலுவையிலே நம்மளுக்காக அந்த சிலுவையில் இரத்தம் சிந்தினார் என்று சொல்லும் பொழுது தெய்வீக அன்பு அங்கு விளங்குகிறது. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம ஏதோ சின்ன காரியத்தை கூட ஆண்டவருக்காக விட மாட்டேங்கிறோம். நிறைய பேரால சில உலக காரியங்களை விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்ற முடியல. ஆனா ஆண்டவர் உங்களுக்காகவே எல்லாவற்றையும் விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி பூமிக்கு வந்த நோக்கம் நம்மை மீட்பதற்காக. இந்த கால வேளையில நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே கேட்டு சொல்லியிருக்கிறார். தீமை செய்கிறவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், தீமைக்கு எதிர்த்து நிற்காதீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். உன்னிடத்தில் 2 அங்கிகள் இருந்தால் இல்லாதவனுக்கு
ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தவர். அவருக்கு நம்ம நன்றி கடனா இருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொன்ன காரியங்களை நம்ம கடைபிடிக்கிறதா அவருக்காக நாம் செய்யற காரியங்கள். இந்த கால வேளையில நம்ம தீர்மானம் எடுக்கணும். நாங்க எங்க வாழ்க்கையில எல்லாரையும் நாங்க மன்னிக்கிறோம். எப்பொழுதும் உதவி செய்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். உலகத்திற்காக நாங்கள் வாழ மாட்டோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கை எப்பொழுதும் உமக்காகவே இருக்கும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேரு ஆண்டவருக்காக வாழ தீர்மானிக்கிறீங்க? ஆண்டவரே, உமக்காகவே நாங்கள் வாழ. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல செய்தி கொடுக்க போயிருந்தப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை பற்றி நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அங்க போயிட்டு நான் பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது அங்க ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, ஐயா, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பத்தி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, நீங்க நாம சுமக்கிற சிலுவையை பத்தி நீங்க பிரசங்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க. அன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து தியானிச்சோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை சுமக்க வேண்டும். நாமும் சிலுவையை சுமக்கணும். பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள். ஆனா தன்னைத்தான் வெறுத்தாதான் சுமக்க முடியும். தன்னைத்தான் வெறுக்கிறதுனா நாம நம்முடைய பெருமைகள், இச்சைகள், அந்த உலகத்துல இருந்து வந்திருக்கும் பார்த்தீங்களா நிறைய. நான் யாரு, எந்த இனத்தை சேர்ந்தவன், எந்த ஜாதியை சேர்ந்தவன், என் குடும்ப பின்னணி என்ன, அது எல்லாத்தையும் வெறுத்து தூக்கி போடும்போது இயேசுவை சுமக்க முடியும். அதாவது சிலுவையை சுமக்க முடியும். கண்களை மூடி ஜெபிப்போம். அந்த கால வேளையில, ஆண்டவரே, இந்த பாடு மரண சிலுவையின் நாட்டில் கறி சாப்பிடாம இருக்கிறதோ இல்ல வேற எதையும் செய்யறதை விட என் கிரியைகளை மாற்ற எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறவனாக நான் இருக்க வேண்டும். எப்பொழுதும் உமக்கு பாத்திரவானாய் நான் இருக்கணும் அப்பா. என் கிரியைகளை மாற்றுங்க, என் சிந்தனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்குள்ள சார்ந்த குணங்கள் வரட்டும், அமைதல் உண்டாகட்டும், பிறருக்கு முன்மாதிரியாக வாழ எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய கிரியைகளை ஒப்பு கொடுத்து சுருக்கமாக யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம்.